நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் பயபக்தியோடு தேவனுடைய வார்த்தையை கேட்க நம்முடைய உள்ளத்தை நல்ல நிலமாய் மாற்றி விதை விதைக்கப்பட்டால்தான் அது வேர் பற்றி அது பூத்து காய்த்து இந்த உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அதனால வார்த்தையை வாஞ்சியோடு தாகத்தோடு நம்ம கேட்டு அதன்படியாய் நடக்க நம்மளுடைய தேவனாகிய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:7 எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமென், ஆமென், ஆமென். அப்பா பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் என் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டு அதன்படியாய் நடக்க கர்த்தர் கிருபைகளை கொடுங்க. நீங்க பேசுங்கப்பா. இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஜீவன் உள்ளது. இது ஆண்டவரே வெறுமையாய் திரும்பாது. அப்பா, இது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வேணுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 3 வித காரியங்களை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். நல்ல போராட்டம் அப்படின்ற காரியத்தை குறித்து தியானித்திருக்கிறோம். ஆமாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது, ஓட்டத்தை முடித்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ ஓட்டம் என்பது ரொம்ப அற்புதமான ஓட்டம். ஆமென். நிற்கிற காரியம் அல்ல, உட்காருகிற காரியம் அல்ல. நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்தவ ஓட்டத்தில் நம்ம எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாருமே ஒரு வித காரியத்திற்காய் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரே நம்மளுடைய நோக்கம் என்ன, ஃபோக்கஸ் என்ன? பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய வேண்டும். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிதான் ஓடினாங்க. எல்லாருமே ஒரே எண்ணத்தோடு தான் வெளியே வந்தாங்க. இல்லை, எங்கே போக போகிறோம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி எல்லாருமே வெளியே வந்தாங்க. மோசே வழி நடத்தினார் அத்தனை ஜனங்களும். ஆனால் போக முடிந்ததா? யோசுவா, காலேப்பு, அப்புறம் குட்டி பிள்ளைங்க இல்லை, 20 வயசுக்கு உட்பட்டவர்கள் அன்றைய நாட்களில் அந்த தேசத்தை அந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் அவர்கள் தான் போய் அந்த இடத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். மற்ற எல்லாரும் அவிசுவாசத்தினால வழியிலே அழிக்கப்பட்டார்கள், மரித்து போனார்கள். அதனால நம்மளுடைய நோக்கம் ஒன்று, தரிசனம் ஒன்று. ஆனால் ஓடுகிற ஓட்டம் நமக்கு இன்னைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, நீ எதற்காக ஓடுகிறாய்? எதை நோக்கி ஓடுகிறாய்? இன்னைக்கு நம்ம எதை பார்த்து நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு அநேக நேரத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகள் உலக காரியத்திற்காக ஓடுகிறார்களே தவிர கர்த்தருக்காக ஓடுகிறவர்கள் ரொம்ப கம்மி. ஆனால் பேர் சொல்லிக்கிறாங்க, நான் கிறிஸ்தவ பிள்ளை, நான் கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், கிறிஸ்துவை நேசிக்கிறேன், நான் எல்லாம் ப்ரே பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், எல்லாம் சரிதான். ஆனால் உன்னுடைய ஓட்டம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? எதை நோக்கி இருக்கிறது? இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் பார்த்தீங்கன்னா உலக காரியத்துக்கு தான், சிற்றின்பங்களுக்கு தான். ஆனால் நான் ஆண்டு பிள்ளை அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லிக்க, வெளி வேஷம் மட்டும். இன்னைக்கு நாமே நிதானித்து ஆராயக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நான் கேட்கும்போது, என்ன ஆண்டவரே இன்னைக்கு பேசணும், என்ன ஆண்டவரே சொல்லணும், உங்களுடைய வார்த்தை என்ன? நைட்டு உட்காந்து கேட்கும்போது இந்த ஓட்டத்தை பற்றி தான் ஆண்டவர் சொல்ல. இன்னைக்கு அநேகர் ஓடுற ஓட்டம், அவங்க எடுக்கிற அந்த ஓட்டத்தில் எடுக்கிற பிரயாசங்கள் வேஸ்ட்டுங்கிறாரு. எதற்காக ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆசகையில பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ தாறுமாறான பெண் ஒட்டகமா இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஓட்டமாய் நீ ஓடிட்டு இருக்கிற, பெண்மானாய் ஓடிட்டு இருக்கிற. உன்னுடைய ஓட்டம் தாறுமாறாய் இருக்கு, வித்தியாசமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம எந்த ட்ராக்ல ஓடுறோன்னே தெரியல. யாரை இன்னும் யோசித்தோன்னா, அநேகர் இன்னொருத்தவங்க ஓடுறத பார்த்து, இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த பாதை நல்லா இருக்கே, இவங்க ஓடுற ட்ராக் நல்லா இருக்கே, உடனே இடத்த மாத்துறோம். அவங்களும் அங்கே தானே போகிறாங்க, இவங்களோட நம்ம ஓடலாமே. இல்லை, ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ராக் வச்சுருக்க, அதில் தான் ஓடணும். ஆண்டவர் யாருக்கு என்னென்ன இடத்தை நியமித்திருக்கிறாரோ, அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குல்ல, எபிரேயர் 12:1 இல்லை,
வாசிக்கலாமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். அற்புதமாய் ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ என்னுடைய ஓட்டம் வேற, உங்களுடைய ஓட்டம் வேற. எனக்கு நியமித்திருக்கிற காரியங்கள், பாதைகள் வேற. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் அபிஷேகம், அழைப்பு, நியமித்திருக்கிற காரியங்கள் எல்லாம் மற்றவங்கள பார்த்து நம்ம காப்பி அடிக்கணும்னு இல்லை, மற்றவங்க ட்ராக்ல ஓடணும்னு இல்லை. தனித்தனியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், தனித்தனியாய் வைத்திருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுது, 2 விஷயங்களை நீ தள்ளிட்டு தான்ப்பா ஓடணும். ஒன்று பாரமான யாவற்றையும், 2வது நெருங்கி நிற்கிற பாவத்தையும். அல்லேலூயா. பாரமான யாவற்றையும், எல்லாத்தையும், பாரமா உனக்கு என்னென்ன இருக்கோ அத்தனையும் நீ உதறி தள்ளிட்டு தான் நீ ஓடணும். நெருங்கி நிற்கிற, அனுதினமும் நம்மை நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிட்டு தான் நீ ஓடணும். ஏன்னா பாவம் நம்மை வளர விடாமல் நெருக்கும், தேவன் கிட்ட நெருங்க விடாது. நம்மளை எப்படியாவது அழித்து போட வேண்டும் என்று நம்மளை நெருக்குகிற பாவங்கள், பாரம் பார்த்தீங்கன்னா நம்மளை முன்னேற விடாது. ஒரு வெயிட் அதிகமாக நம்ம தூக்கிக்கிட்டு ஓட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கிறிஸ்துவ ஜீவியம் ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. பந்தயத்திற்கு ஓடுகிறவர்களை பாருங்க, அதற்காக எவ்வளவு பிரயாசங்கள் எடுக்கிறாங்கல்ல. அதற்கேற்ற டயட்டு, ஸ்பெஷலான டயட்டு, டெய்லி எக்ஸசைஸு, அவர்களுக்கு வேண்டிய ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன், எல்லாவற்றையும் அனுதினமும் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நாளும் நான் டயர்டாக இருக்கேன். இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், எவ்வளோ அதுக்காக பிரயாசம் இல்லை. அவங்க இஷ்டம் போல் சாப்பிட முடியாது. ஹெவியாக நல்லா சாப்பிட்டுட்டு ஓட முடியுமா? மதிய நேரம் நம்மளை ஓட சொல்லுங்கள், நம்ம யாராவது ஓட முடியுமா? நல்லா சாப்பிட்டுட்டு இல்லை, தூக்கம்தான் வரும். அதற்கான டயட் ரொம்ப முக்கியம், சாக்ரிஃபைஸ் முக்கியம், ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அதுக்கேற்றபடி அவர்கள் தங்களுடைய உடம்பை ஆயத்தம் பண்ணுறாங்க. அது போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு வாழ முடியாது, ஓடவும் முடியாது. ஆண்டவருக்காக ஆரோக்கியமா இல்லை, நம்மளுடைய உடம்பை நம்ம தாங்க பார்த்துக்கணும். நம்ம சரீரத்தை குறித்து நம்மளுக்கு அக்கறை இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் நோ சொன்ன காரியங்களை சாப்பிடக்கூடாது, ஹெவியாக சாப்பிடக்கூடாது. சாப்பாட்டு விஷயத்தில் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் இடறி போகிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. அத்தனை வியாதி, அத்தனை பலவீனங்கள். எப்படி ஆண்டவருக்காக ஓடுறது? சில காரியங்களை வெறுத்தாதான் நம்மளால ஓட முடியுங்க. நான் எப்படி வேணாலும் வாழுவேன் என்பதாக அல்ல. இல்லை, அளவுக்கு அதிகமாய் சாப்பிடுவதும் தவறு. நான் வாயை கண்ட்ரோல் பண்ணணும். இல்லை, நம்முடைய காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை செய்கிறதும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதும் தவறு. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. இன்னைக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு அநேக காரியங்கள் இருக்குது. நம்மளுக்கு ஒரு இச்சையை கொடுக்கறதான இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு சிற்றின்பங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளை டைவர்ட் பண்ணி இழுக்கிற காரியங்கள், நம்மளுடைய ஓடுற பாதையில் நிறைய காரியங்கள் வருது. அதை பார்த்து நம்ம ஓடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய ஓட்டம் எதையும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணாத, நேராக நீ பார்த்து ஆண்டவரை மட்டும் நம்பி, அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன சாப்பிட சொல்கிறாரோ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிடணும். அனுதினமும் வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, நாவில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன சாப்பிட சொல்கிறீங்களோ, அது தண்ணியோ சாப்பாடோ எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதனால தான் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். அது மட்டும்தான் உள்ளே போகணும். தேவையில்லாத சாப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, எப்படி ஓட முடியும்? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கா எப்படி வாழ முடியும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து தான் நிறைய டிசீஸே வருது. அப்படிப்பட்ட காரியங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவருக்காக ஓட முடியவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். நம்ம சரீரத்தை நம்ம தான் கரெக்டாக வச்சுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே ஒரு 4 நபர்களுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஓடினவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இவர்களுடைய ஓட்டம். ஆதியாகமம் 39:12 வாசிக்கிறோம். அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னுடைய சைனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். பாவத்தை விட்டு ஓடு,
பரிசுத்தத்தை நோக்கி ஓடு. ஹல்லேலூயா சொல்லுவோமா? பாவத்தை விட்டு ஓடணும், பரிசுத்தத்தை நோக்கி ஓடணும். நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல தனிமையான சூழ்நிலைகள் வருது. இந்த சூழ்நிலையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்றாரு. இப்போ யோசேப்பு மாதிரி சுச்சுவேஷன் இல்லைனாலும் நம்ம கையில என்ன இருக்குது, அந்த சொல்லுவாங்க, ஒரு ஊழியர் சொல்லுவாரு, இந்த போனை பார்த்துட்டு போத்திபாருடைய மனைவின்னு சொல்லுவார். உண்மைதான், இழுக்குது இல்லை? அநேக வாலிப பிள்ளைகள் அது இல்லாம இருக்க முடியல. அம்மா அப்பா இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோனு கண்டிப்பா வேணும். இன்னைக்கு அநேகருடைய கையில போத்திபார் மனைவி தான் அது. உண்மை அதுதான். உண்மை அதான் தான் இருக்கு இன்றைய நாட்கள்ல. எப்படி இழுக்குது பாருங்க ஒவ்வொரு காரியமும். அது இல்லாம இருக்க முடியல. கொஞ்ச நேரம் அது காணானா எவ்வளவு நம்ம அதை அப்படியே டென்ஷன் ஆகுறோம். போனை பத்தியா. இந்த போன்னால எத்தனை குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரியறதுக்கு காரணமே இந்த போன் தான். அநேக குடும்பத்துல அங்க லாயர் சொல்றாரு, டிவோர்ஸ்க்கான இது காரணமே என்ன காசு அப்படின்னா போன் தான். என்னை விட நீ போனை தான் அதிகமா பாக்குற, நீ என்னை விட போனை பக்கத்துல வச்சுட்டு தூங்குற, நீ எப்போ எந்திரிச்சாலும் போனை தான் நீ நோண்டுற, என் கூட பேசுறதுக்கு டைம் இல்லை, என்னோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லை. அநேக கிறிஸ்தவ வீடுகளிலும் வீடுகள் அந்த குடும்பங்கள் உடைந்து போவதற்கு காரணம் இந்த போத்திபார் மனைவி தான். உண்மைங்க. இந்த போன்னால எவ்வளோ பிரச்சனைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு அநேக குடும்பத்துல இருக்கு. கர்த்தருக்காய் மகிமையா அவர் பாதத்துல அமர்றதுக்கு நேரம் இல்லை, குடும்பத்தாரோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. நேற்றைய தினத்துல கூட நாங்க பேசிட்டு இருந்தோம். அன்றைய நாட்கள்ல எப்படி எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம், சேர்ந்து உட்காந்து நம்ம ஆண்டவரை துதிப்போம், எல்லாம் சந்தோஷமா இல்லை, ஒரு ஹால்ல லைனா எல்லாம் படுத்துக்குவாங்க. எல்லாம் சொந்த பந்தம்லாம் வந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாய் நம்ம ஒன்று கூடி நம்ம இருந்த நாட்கள் இப்போ போயிருச்சு. இப்போ ஆளுக்கு ஒரு மூலையில, அது தனித்தனியா யார் என்னென்ன பார்க்குறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில எல்லாரும் ஃபோனை தூக்கிட்டு தனியா அது கூட பேசிக்கிட்டு அது கூட விளாண்டுக்கிட்டு இல்லை, மணிக்கணக்காய் ஸ்பெண்ட் பண்ற நாட்கள் வந்துருச்சு. ஒருத்தர் ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன எப்படி முகம் இருக்கு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன எதுவுமே தெரியறதில்ல, என்ன வேலை பார்க்குறாங்க. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்கன்னு தெரியல, அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன வேலைக்கு போறாங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்ல தெரியல. இது நான் உண்மை, இது வேதனையான விஷயம். நான் சொல்றது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்களுக்கு கேட்ட பிள்ளை என்ன படிக்குது, இது 7ஆவதோ 8ஆவதோ படிக்குது, எந்த ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல் தான் நினைக்கிறேன், எல்லாமே நினைக்கிறேன் இருக்கலாம். குடும்பத்துல, ஒரே குடும்பத்துல என்ன சாப்பிட்டீங்க தெரியல, காலையில என்ன சாப்பிட்டோம் தெரியல, நேத்து என்ன எங்க போனோம் தெரியல, மறந்து போச்சு. ஃபோன் மட்டும்தான் நினைவில் இருக்கு. ஃபோனில் என்ன பார்த்தேன்னு சொல்லுங்க, அது நல்லா சொல்லுவாங்க. இன்னைக்கு வஞ்சகமான உலகம், மோசமான உலகம். நம்மளும் இதில் சிக்கிடக்கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளும் இதில் சிக்கி விடக்கூடாது. அநேக நேரத்தில் தனிமை தான். இன்னைக்கு முன்னாடி தனியாக இருக்கிறோமேன்னு வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு. இன்னைக்கு அநேகர் தனிமை தான் விரும்புகிறாங்கங்க. தனிமையில் விரும்புகிறாங்கன்னா ஃபோன் கையில் இருந்தால் போதும், தனிமையே பறந்து போயிடுது இல்லை? தனியாக சிரிச்சுக்கிறாங்க, தனியாக பேசிக்கிறாங்க. எல்லாரும், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், எல்லா விதமான காரியங்கள், எல்லா விதத்திலையும் இல்லை, அவ்வளோ மோசமாய் உலகம் போயிட்டு இருக்கு. ஏவாள் தனிமையில தான் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தாள்ல. தாவீது தனிமையில உலாவும் போதுதான் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறான். தீனால் தனியே போகும்போது தான் பாவம் அவளை மேற்கொள்ளுது. ஆனால் யோசேப்போ தனிமையில் வந்த பாவத்தை இயேசுவின் நாமத்தில் மேற்கொண்டான். நான் பார்க்க மாட்டேன், ஆண்டவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. ஃபோனு வேணாம், ஒன்று வேணாம், எதுவும் வேணாம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரோடு நான் பேசணும். அவர் பக்கத்திலே தானே இருக்கிறார். நம்ம என்ன ஃபோனில் பார்க்குறோமோ அத்தனை அவர் தான் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. ஆனால் ஒரு பாஸ்டர் வர்றாருன்னா உடனே ஃபோனை உடனே இது பண்ணு. யாராவது பார்க்க வர்றாங்க, அம்மா பார்க்க யாராவது மனுஷங்க பார்க்க வந்தாலே உடனே ஃபோனை பிள்ளைங்க மாற்றுறாங்க, டிவியை மாற்றுறாங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா மனுஷங்க பார்க்கக்கூடாது, நம்மளை தப்பாக நினச்சிருவாங்கன்னு மாற்ற தெரியுது. 24 மணி நேரமும் ஆண்டவரும் ஆவியானவரும் தூதர்களும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்களே. நம்ம என்ன பார்க்குறோம் அத்தனையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களே. தேவையில்லாமல் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி அதில் மணிக்கணக்காய் உட்காந்துக்கிட்டு அதை பார்க்கறது இதை பார்க்கறது இல்லை. ஆண்டவர் அருவருக்கிற காரியம் போத்திபாரின் மனைவின்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. நம்மளை அறியாமலே அந்த பிசாசு இச்சைக்குள்ளாய் நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கிறோன்றதை மறந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் நம்ம அதுவும் ஆண்டவருடைய காரியத்துக்காக பயன்படுத்தி தூக்கி வீசிடணும். ஒரு முக்கியமான காலம் அட்டன் பண்ணிட்டு போட்டுருணும். அதையே பார்த்துக்கிட்டு மணிக்கணக்கு மற்ற பைத்தியங்க மாதிரி நம்மளும் உட்காந்துட்டு இருக்கிற நாள் அல்ல.
இந்த போத்திபாருடைய மனைவிக்கு விலகி ஓடணும், பாவத்துக்கு விலகி ஓடணும், பரிசுத்தத்தை நோக்கி ஓடணும். ஆமென். உலகம் நம்மை மேற்கொள்ள காத்து கொண்டிருக்கிறது, பாவம் நம்மை மேற்கொள்ள காத்து கொண்டிருக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கையில மிகப்பெரிய சவால். ஒரே செகண்ட் அவன் யோசித்து இருந்தான்னா, ஒருவேளை இதுதான் ஆண்டவருடைய திட்டமா இருக்குமோ, இங்க இதுதான் இந்த வாழ்க்கை தான் நம்ம ஆண்டவர் இதுக்காக தான் கூட்டிட்டு வந்து நினைச்சிருந்தானா விழுந்திருப்பான். யோசிக்கவே இல்லைங்க, ஓடியே போயிட்டான். இல்ல, பாவம் போராட ஆரம்பிக்கும் போது எழுந்து ஓடிடணும். செல்போன் இழுக்குதான், ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஓடிடணும் அந்த இடத்த விட்டு. வேற காரியத்துக்கு மைண்டை டைவர்ட் பண்ணிடணும். இந்த அடிமைத்தனம் எனக்கு வேணாம்ப்பா, விட்டு எழும்பணும் அந்த இடத்த விட்டு. உதறி தள்ளிட்டு ஓடணும். உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோ, அப்பாடா டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு உட்காந்தோன்னா டோட்டலா அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுவான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு வசனம் இருக்குல்ல, மத்தேயு 18:9, உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் பிடுங்கி எரிஞ்சிரு. பார்க்காம இருக்க முடியலையா, நீ கண்ணையே பிடுங்கிருன்ட்டார் ஆண்டவர். நீ 2 கண்ணுள்ளவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். எது இடரல் உண்டாக்குதோ ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அனுதினமும் அதை பரிசுத்தப்படுத்து. கர்த்தருடைய பலிபீடத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இது எனக்கு இடரல் உண்டாக்குது, என்னால முடியல, பார்க்காம இருக்க முடியல. இல்லை ஃபோனே வேண்டாம். இல்லை, ஒரு நாள் இருந்து பாருங்களேன், ஃபோனை தொடாம. இல்லை, ஆண்டவருடைய காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்தும்படியாய் அதற்காக தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நடக்கும்படியாய், பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாய், நன்மையான காரியங்களை நம்ம கேட்கும்படியாய் பார்க்கும்படியாய் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவையில்லாத நம்ம நினைக்கிறோம், நான் கெட்டது பார்க்கல, நான் கெட்ட காரியங்கள் பார்க்கலையே, ஆனா நான் சும்மா ஜென்ரலா தான் பார்க்கிறேன், அதுவும் தவறுங்கிறார் ஆண்டவர். தேவையில்லாத பார்க்கிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் தவறு தான். கர்த்தருடைய காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்துவோம். உலகத்துல சில காரியங்களை ஆண்டவருக்காக விட்டாகிலும் நாம பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அதாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்ம ஆவிக்கு என்னென்ன பிரயோஜனமா இருக்கோ அதை மட்டும் பாருங்க, அதை மட்டும் பேசுங்க, அந்த பாதையில ஓடுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எதை நோக்கி ஓடணும்? பரிசுத்தத்தை நோக்கி ஓடணும். ஆமேனா. 2 ராஜாக்கள் 9:10 சொல்லப்படுது, ஏசபேலை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். ஆமேன். இவனுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் பாருங்க. எலிசா ஒரு தீர்க்க தரிசிகளுடைய புத்திரர்ல ஒருத்தனை அழைத்து யெகூவை போய் அபிஷேகம் பண்ண அனுப்புறாரு. ஒரு தைல குப்பி எடுத்துட்டு போப்பா, போய் நான் சொல்ற வார்த்தை, கர்த்தர் சொல்ற வார்த்தை நான் சொல்றேன், அந்த வார்த்தையை அவனுக்கு நீ சொல்லி அவனை என்ன பண்ண? அபிஷேகம் பண்ண. இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கிறார்? அத்தனை தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருக்கிறாங்க, ஆனா இவனை ஸ்பெஷலாய் கூப்பிட்டு, அவனுடைய பேர் கூட இதுல எழுதப்படலைங்க, அவனை கூப்பிட்டு போய் நீ அபிஷேகம் பண்ண. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? 10ஆம் வசனம் சொல்லுது, போய் அந்த ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணிட்டு ஓடிட்டார். பயந்து போய் எல்லா காரையும் ஏசபேல் எல்லாத்தையும் நீ கொண்டு போட்டுருவ, இல்லை அவளை அடக்கம் பண்ணிக்கிறவன் இல்லை என்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து ஓடிட்டானான். அவனுடைய ஓட்டம் எப்படி இருந்ததுன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை செய்து முடித்து ஓடுகிற ஓட்டம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிற ஓட்டம். ஆண்டவர் என்ன செய்ய சொல்றா? அவன் நினைச்சிருந்தா, எப்பா இந்த இடத்துல வேற தீர்க்கதரிசிகளே இல்லையா? ஏன் எலிசா என்னைய கூப்பிடுறீங்க? ஏன் நீங்களே போக வேண்டியதானே? நீங்க மிகப்பெரிய தீர்க்கதரிசி, நீங்க போய் ஒரு இஸ்ரவேலின் ராஜா, ஒரு சாதாரண காரியமா என்கிட்ட கொடுக்குறீங்க? இவ்வளோ பெரிய இஸ்ரவேலின் ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியான ஒரு காரியம், இதை நீங்களே செய்யலாமே, ஏன் ஏன்ட்ட இல்லை நினைச்சிருக்கலாம்ல? எலிசா நாட்கள் அத்தனை தீர்க்க தரிசிகளின் புத்திரர் இருந்த போதிலும் இந்த ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. மிக பெரிய காரியத்தை செய்ய சொல்றாரு. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிற பொறுப்பு. ஆமே, சாதாரண காரியம் இல்லைல்ல. அந்த தீர்க்கதரிசியின் புத்திரரிடத்துல ஏதோ ஒரு விசேஷித்த காரியம் கர்த்தரை கவர்ந்திருக்கு. ஆமேனா, உண்மைதானே? அவருடைய காரியம் ஏதோ ஒன்று ஆண்டவரையே கவர்ந்திருக்கு. உண்மையா இருக்கலாம், ஒரு தியாகமான, ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் மேல ஒரு பிரியம், ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். ஆண்டவர்
எல்லாரையும் பார்க்குறாருங்க. எல்லாருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிறார். எந்த இடத்துல யாரை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நினைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல ஆச்சரியமாய் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஒரு ஊழியர் சொன்னார் பேசும்போது, நான் தான் ஒருத்தனை ஆண்டருக்குள்ள நடத்தினேன், இப்பதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டருக்குள்ள வந்தான் சிஸ்டர். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு மேல அவன் வந்து ப்ரே பண்றான். அவன் ப்ரே பண்ண அத்தனை காரியங்கள் அற்புதம் நடக்குது. நான் தான் நடத்தினேன். இல்லை, அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, எனக்கே அந்த வல்லமை இல்லை, இப்போ வந்தவனுக்கு ஆண்டவர் வந்து இவ்வளோ வல்லமை கொடுத்து நடத்துறாரு. ஆச்சரியமா இருக்கு. நான் சொன்னேன், இது ஆண்டவருடைய திட்டம். யாரை கொண்டாகிலும் கர்த்தரால் அவரால் செய்ய முடியும். நான் தான் சீனியர், நான் தான் சூப்பர், எனக்கு கீழே தான், அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டோடைய பார்வையில எல்லாம் ஒண்ணுதான். ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். இங்கே வந்திருக்கிற யாரை வேணா ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் மாத்தலாம், யாரை வேணா அற்புதங்கள் செய்கிற வல்லமை வரங்களை கொடுத்து பயன்படுத்தலாம், யாரை வேணா உலகத்தை கலக்கிறவர்கள் உலக தேசம் முழுவதும் கொண்டு போகலாம். அவர் நினைத்தால் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரே. அவருக்கு தெரியும் யாரை பயன்படுத்தினா, யாரை அழைச்சா, யாரை கூப்பிட்டா, யாரை அவங்கள வந்து தேவனுடைய காரியத்தை வரங்களை கொடுத்து அவர்களை நான் அழைத்து அவங்க கீழ்ப்படிவாங்க, வருவாங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்து எல்லா காரியத்தையும் செய்வாங்க. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம்மளுக்கு வெளிப்புறமா தானே பார்க்குறோம். தேவனை கவர்ந்து கொண்ட காரியம் ஏதோ ஒன்று. அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு பிரதிநிதியாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பாக்கியம் கிடைத்தது. இதை நீங்கள் ஆழமாந்தீங்க தியானிச்சு பாருங்க. ஆண்டவர் கண்டிப்பாக அநேக காரியங்களை உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படுகிற காரியமாக இருந்ததுனால ஆண்டவர் எலிசா கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மகனை கூப்பிடு, இவனை கூப்பிடுப்பா. பேச சொல்லி கூட அவன் கூப்பிட்டானான்னு தெரியல. இல்லை, இங்கே வா, அங்கெல்லாம் அப்போ அந்த நாட்களில் ஓய் அப்படிதான் பேசிக்கிறாங்கல்ல, இங்கே வாங்க. இல்லை, இந்த பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்த உடனே என் பிரதிநிதியா அவன் இருந்து செயல்படட்டும். எலிசா கூட போயிருக்கலாம். எலிசா கூட ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவரை அவனை கூப்பிடுறீங்க, நானே போய் செஞ்சிட மாட்டேனா? ஆண்டவர் ஒரு திட்டம் யாரை கொண்டு வைத்திருக்கிறாரோ அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். இல்ல, அற்புத வாய்ப்பை தேவன் இவருக்கு கொடுத்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேடி கர்த்தருடைய திட்டம் வரும். ஆமென். நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் நம்ம நினையாத நேரத்துல. அதனாலதான் எப்பொழுதும் உண்மையா இருக்கணும், எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், எப்பொழுதும் கர்த்தருடைய நினைவுனால இருக்கணும், எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்துல நீங்க இருக்கும்போது தேவனுடைய வாய்ப்பு, ஒரு திட்டம் நம்மை தேடி வரும். தேவன் இன்றைய நாட்கள்ல நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதுதாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது இல்ல. அநேக நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரம். இவ்வளோ தடவை நம்ம சொல்லியிருக்கிறோம்ல, நீங்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைங்களா இருங்க, அதிகாலை ஜெபம் வாங்க, அனுதினமும் வாங்க. ஒரு நாள் வர்றது ஒரு நாள் வராமல் அப்படி பண்ணாதீங்க. கர்த்தருக்காக எழும்புங்க. இது கடைசி நாட்கள். நம்ம தூங்கின நாட்கள்லாம் போதும், இளைப்பாறின நாட்கள்லாம் போதும், நம்மளுக்காய் வாழ்ந்த நாட்கள் போதும். இது கர்த்தருக்காய் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற நாட்கள் வந்துருச்சு. கடைசி நாட்கள். நம்ம ஆத்துமாவை நம்ம காப்பாத்திக்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை அடுத்து நம்மளை தூக்கி விட முடியும். அதற்காக அதிகாலை வாங்க, எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்துல உட்காருங்கன்னு தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். ஆனா எத்தனை பேர் இதற்கு கீழ்ப்படுகிறோம், எத்தனை பேர் இது உதாசீனப்படுத்துறோம், எத்தனை பேர் வந்து அலட்சியப்படுத்திட்டு போறோம். இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கறது? நீங்க என்ன அலட்சியப்படுத்தல, என்ன உதாசீனப்படுத்தல, என்ன எட்டி உழைக்கல, கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துறீங்கன்றதை மட்டும் மறந்துடக்கூடாது. கர்த்தர் சொல்லாம யார்கிட்டையும் நான் சொல்றது இல்லை. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை அலட்சியப்படுத்துறீங்க. நான் ஒவ்வொருத்தருக்காய் நான் ஜெபம் தான் பண்ண முடியும், விட்டாச்சு இல்லை. ஆண்டவரை தேடுகிற நாட்கள் இது. வசனம் கிடைக்காத நேற்றைய ஒரு யூத்தில் கூட நான் ஒரு வீடியோ காமிச்சேன். ஒரு நாள் நம்மளுக்கு ஆண்டுக்கு சித்தமானால் வருகிற நாட்கள் அது காமிக்கிறேன். வசனம் கிடைக்காத நாட்கள் வரும், வெறும் பைபிள் தான் இருக்கும், உள்ள வார்த்தைகளே இருக்காது. அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகுது. வசனத்தை தேடி எல்லாம் அலைஞ்சு திரிகிற நாட்கள் வரப்போகுது. இப்படி மீட்டிங் நடக்காதா எங்குகிற நாட்கள் வரப்போகுது. எல்லாத்துக்கும் தடை விதிக்க போறாங்க. அவன் எங்க போறது, சத்தியத்துக்கு எங்க போறது? நாட்கள் இருக்கும் போதே, காலங்கள் இருக்கும் போதே சத்தியத்தை உள்வாங்கி நம்ம இருதயத்துல எழுதி வச்சா அனுதினமும் தேவ வசனத்தை நம்ம மனப்பாடம் செய்து இருதய பலகையில நம்ம அத்தனை எழுதணும். உச்சந்தலை மூடியிலிருந்து உள்ளங்கால் பாதரைக வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையினால நம்ம நிரப்பப்பட்டால் ஒழிய இன்றைய நாட்கள்ல நம்ம உலகத்துக்குள்ள போய் உலகத்தின் பாவத்தையும் அசுத்தத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயிக்க முடியாது.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை தேடிதான் கர்த்தருடைய திட்டம் வரும் என்பதை மறக்கவே கூடாது. எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிட மாட்டார். விளாண்டுட்டு இருக்கிறோம், எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அது சின்ன வார்த்தையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நான் கீழ்ப்படிவேன். அந்த கீழ்ப்படிந்து ஓடுகிற ஓட்டமாய் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? கீழ்ப்படிதல் இல்லாம ஓடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஓட்டம் வேஸ்ட்னு ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நானும் கிறிஸ்தவள், நானும் ஒரு கிறிஸ்தவ ஓட்டம் ஓடிட்டு இருக்கிறேன், கண்டிப்பா ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து ஓடுகிறார்களோ அந்த ஓட்டம் தான் உண்மையான கிறிஸ்தவ ஓட்டம். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தாங்கள் பெயர் வெளியே தெரியணும்னு பிரயாசப்பட்டு ஓடுறாங்கல்ல, ஃபேமஸாக ஓடுறாங்க, சம்பாதிக்க ஓடுறாங்க, அவங்களுடைய பேர் புகழ் உலகம் ஃபுல்லா தெரியணும்ட்டு ஓடுறாங்க. அந்த ஓட்டமும் தேவன் அங்கீகரிக்கல. கிறிஸ்து இல்லாத ஓட்டம் அது இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கு? ஆண்டவருக்காய் உண்மையாய் ஓடுறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுறோமா? ஆண்டவர் சொல்லிட்டானா அதை செஞ்சுட்டு ஓடுறோமா? நீ காலையில எழும்பணும், வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், இந்த காரியத்தை செய்யணும், இவங்களை போய் பார்க்கணும், இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஓடுறோமா? தேவ தரிசனத்தை நிறைவேற்றிட்டு ஓடுறாங்க. ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு என்று எதிர்பார்க்கல, செஞ்சுட்டோம், ஓடிட்டான். கேயாசி போல அவன் இல்லை, பணத்தின் பின்னால் போகல இல்ல. இன்னைக்கு நம்ம ஓட்டம் பரிசுத்தத்தை நோக்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிற ஓட்டமாய் இருக்கணும். திசை திருப்ப அநேக மனிதர்கள் இருக்கிறாங்க. அநேக மனிதர்கள் நம்மள்கிட்ட நிறைய அட்வைஸ் பண்றதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை குறை சொல்றதுக்கு, நம்மளை குற்றம் சொல்றதுக்கு அநேகர் இருக்கிறாங்க. அனலைஸ் பண்ணணும், இவர்கள் எதற்காக நம்மளை டைவர்ட் பண்றாங்க? உண்மையாவே இது ஆண்டவர் சொல்லி இவங்க சொல்றாங்களா, இல்ல நம்மளை திசை திருப்ப அவங்க பேசுறாங்களான்றதை அறிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மட்டும் ஓடி பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதான காரியம், அப்போஸ்தலர் 8:26 பிலிப்பு, நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். முதலாவது கர்த்தருடைய தூதன் பிலிப்பை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. அந்தபடி அவன் எழுந்து போறான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போறான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். 29 சொல்லுது, ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து, அந்த இடத்தை அன்லைன் பண்ணிக்கங்களேன், ஓடி போய் சேர்ந்து. பிலிப்புடைய ஓட்டம் எங்க போகுது? எங்க ஓடுறான்? வனாந்தரத்துக்கு இல்ல. ஆண்டவர் சொன்னதை கேட்டு தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் அங்க வனாந்தரத்துல போயிட்டு இருக்கிற அந்த ரதத்துடனே, ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்துட்டு இருக்கிற அந்த எத்தியோப்பியனுடைய ரதத்தோடு போய் சேரும்படியாய் ஒரு ஆத்மாவுக்காக யோசித்து பாருங்க. முதல்ல கர்த்தருடைய தூதன் ஒரு காரியத்தை சொல்றார், அதுக்கு கீழ்ப்படிந்து பிலிப்பு போகும்போது கர்த்தருடைய ஆவியானவர் சத்தம் கேட்குது. தேவ சத்தம் கேட்டு தேவ தரிசனத்தை நோக்கி ஓடின பிலிப்பு. ஆமென். இன்னைக்கு அநேக தேவ சத்தம் கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாதவர்களாய் ஓடுகிறவர்களாய் இருக்கிறோம். சில நேரத்தில் ஆவியானவர் சொல்லுவாரு, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு, என் அன்பை எடுத்து சொல்லு இல்ல. எத்தனை தடவை அதை நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாம எப்படி ஆண்டவரை சொல்லுவது? ஏதாவது நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஏதாவது ஒன்று என்னை சொல்லிட்டாங்கன்னா, என்னை திட்டாங்கன்னா இல்லை, எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்றது? எத்தனை நாட்கள் அநேகருக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லாமல் வந்திருக்கோம். தேவனுடைய தரிசனம் இதுதான் என்றால் அதை நிறைவேற்றாம எத்தனை நாட்கள் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவ தரிசனத்தை நோக்கி ஓடணும். பிலிப்பு மேல ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவர் வச்சிருந்தார். அற்புதமான ஒரு தரிசனம் இல்லை. அநேகரை ஆண்டுக்குள்ள நடத்தணும், அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் செய்கிறாரு இல்லை. இன்னைக்கு அநேக ஊழியர்கள் கூட்டத்தை பார்த்து தானே பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் அன்றைய நாட்கள்லாம் அது மிஷினரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சந்திக்க, ஒரு மனுஷனை சந்திக்க பல கிலோமீட்டர் நடந்து போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க. ஒரு ஊழியர் சொன்னார், கிராமத்தில் அந்த மலைவாழ் மக்களில் ஊழியம் பண்ண போகும்போது ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஊழியம் ஒரு சைக்கிளில் வச்சுட்டு ஊழியம் பண்ண போனார். அப்போ ஒரு குட்டி பையன் கூப்பிட்டானா,
அங்கிள் அங்கிள் எங்கள் வீடு அந்த மலைக்கு மேலே இருக்குது, தனியாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தயவு செஞ்சு வந்து ஒரு ஜாம் பண்ணிட்டு போங்கன்னு. இவர் நாளும் டயர்டு, காலையிலேருந்து இந்த சின்ன ஒரு சைக்கிள், ஒரு ஓட்ட சைக்கிள்லேயே ஃபுல்லாக அந்த கிராமம் முழுவதும் ஊழியம் பண்ணியிருக்காரு. ரொம்ப டயர்டு. உடனே என் தம்பிகிட்ட சொன்னாரா, இல்லைப்பா அந்த மலை மேலே வச்சுருக்கீங்க உங்கள் வீடை, இந்த பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்காக உங்கள் ஒரு குடும்பத்துக்காக நான் இந்த மலை மேலே வந்து நான் ஜோம் பண்ணணுன்னா எனக்கு பலன் இல்லைப்பா, நாளைக்கு வேணால் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து வந்துட்டாராம். ஒரு அரை மணி நேரம் அவர் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இது சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. சரின்ட்டு ஒவ்வொரு இடமா போய் இங்கே எங்கேயாவது பஞ்சர் அடிக்கிறதுக்கிட்ட எங்கேயுமே இல்லை. திரும்பவுமா அந்த மகனை சந்திக்கிறான். அவன் ஏதோ வாங்கிட்டு ஜாமான் வாங்கிட்டு மேலே ஏற போகிறான் மலையை அவங்க வீட்டுக்கு. அப்போ அவன்கிட்ட கேட்கும்போது, தம்பி இங்கே யாராவது இந்த இது வச்சுருக்காங்களா, காத்தடிக்கிற பம்பு இருக்கா அப்படின்னு அவன் கேட்டோடனே, அங்கிள் என்னோட வீட்டில் தான் அங்கிள் இருக்குது அப்படின்னு சொன்னானா. இப்போ என்னாச்சு, வேறு வழி இல்லாமல் சைக்கிளுக்கு காத்தடிக்க அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. ஆண்டவர் சொல்லும் போதே அந்த இடத்துக்கு போயிருந்தா இந்த எல்லாமே அவர் வந்து நிறைவாய் முடிச்சு கொடுத்துருப்பார்ல. இப்போ இந்த மேலே போகணுன்றதுக்காகவே ஆண்டவர் வந்து டயரை பஞ்சர் ஆக்கி விட்டார். உண்மைதானே? நேரம் மேலே போனார் இல்லை, அங்கே ஜோம் பண்ணார், அங்கே டயருக்கும் எல்லாம் ஃபுல்லாக காத்தடிச்சு எல்லாம் சரி பண்ணி அங்கே பெரிய ஒரு ஊழியத்தை நடத்தி அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு, இந்த ஒத்த குடும்பம் இன்னைக்கு அன்றைய நாட்கள்லாம் ஒரு குடும்பத்துக்காக ஊழியர்கள் பல மைல் தூரம், அன்றைக்கி நம்ம சாட்சி கேட்டோமே, அந்த சகோதரி சொன்னாங்கல்ல, 35 கிலோமீட்டர் நடந்து போய் ஒத்த குடும்பத்தை சந்திச்சுட்டு வந்தாங்க. அவங்க வெறுமனே நடந்தே போய் அப்படிப்பட்ட சுவிசேஷகர்கள் இருந்தாங்க, மிஷினரிகள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கெலாம் எல்லாம் அவங்கள தேடி தான் வரணும், கூட்டம் நிறைஞ்சாதான் நம்ம மெசேஜ் கொடுப்பேன், ஒருத்தர் தேடி நான் யார் வீட்டுக்கும் போகிறது கிடையாது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், கம்ஃபர்ட் ஜோனில் இன்னைக்கு ஊழியர்கள். ஆண்டவர் அதை விரும்பலை. இந்த ஓட்டம் எனக்கு வேண்டான்றார். இப்படிப்பட்ட ஓட்டத்தை நான் விரும்பவே இல்லைங்கிறார். கர்த்தர் என்ன சொல்றார், அவருடைய தரிசனம் என்ன இருக்கோ அதை நிறைவேற்றுகிற ஓட்டமாய் இருக்கணும். கர்த்தருடைய தூதன் சொல்லணும், வனாந்திர மார்க்கமாய் போ. வனாந்திரனாவே ஒரு உபத்திரவம் நிறைந்த இடம், அப்படிதானே? ஒரு கஷ்டமான பாதை. அந்த பாதை கஷ்டமா இருக்கு. நீங்க யோசித்து பாருங்க, பிலிப்பு எப்படிப்பட்ட காரியத்தை பட்டணத்துல இருக்கிறாரு. அந்த 8ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்கள் வாசித்து பாருங்களேன். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆமேனா? இங்க பட்டணத்துல இருந்து பிலிப்பு வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அற்புதமாய் தேவனுக்காய் பயன்பட்டு இருக்கிறாரு. அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தை விட்டுட்டு ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? வனாந்திரத்துக்கு போப்பா, உபத்திரவமான இடத்துக்கு போப்பா, கஷ்டமான இடத்துக்கு போப்பா, வெயில் நிறைந்த, உஷ்ணம் நிறைந்த, பாடுகள் நிறைந்த, தண்ணி கிடைக்காத, சாப்பாடு கிடைக்காத ஒரு மோசமான ஒரு இடத்தை காண்பிக்கிறாரு. நினைச்சிருந்தா பிலிப்பு சொல்லியிருக்கலாம்ல, பாருங்கப்பா இந்த பட்டணத்தில் உங்கள் வல்லமை எப்படி கிரியை செய்து பாருங்கப்பா, உங்கள் நாமம் எப்படி மகிமைப்படுது பாருங்கப்பா, இந்த மக்கள் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாருங்கப்பா, அப்போ நான் இங்கே இருந்துக்கிறேன்லப்பா, இங்கே இருந்தால் இன்னும் உங்களுக்காக பயன்படும். இன்னைக்கு அநேக சொல்லிட்டு இருக்க காரியத்தான் பா, இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இங்கேயே இருந்து நான் உங்களுக்காக நான் ஊழியம் பண்ணுறேன். இங்கே நான் ஊழியம் பண்ணிட்டு தானேப்பா இருக்கேன், உங்களுக்காக நான் பிரயோஜனப்பட்டுட்டு தானேப்பா இருக்கேன். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டு நம்ம சொல்கிற வார்த்தை. அங்கே போனால் தண்ணி கிடைக்காதுப்பா, சாப்பாடு இருக்காது, வெயில் இருக்கும், கால் வலிக்கும் இல்லை, சாக்கு போக்கே சொல்லலைங்க பிலிப்பு. கர்த்தர் சொன்னதுதான் தேவ தரிசனம், அதுதான் என்றால் அதற்கு கீழ்ப்படிந்து ஓடி ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை அந்த கந்தாகையை ஒரு மனுஷனுக்கு, மந்திரிக்கு ஆண்டவர் கிடைக்கும்படி செய்தார். ஞானஸ்தானமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பங்கடைய தேவ தரிசனத்தை நிறைவேற்றினார். அதனால என்ன அற்புதம் நடந்தது தெரியுமா? 39ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று தண்ணீரில் இருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் ஆசோத்தில் விட்டார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இவ்வளோ தூரம் ஆண்டவர் பார்க்குறாருல, நம்மளுடைய பட்டணத்திலேயே நீ இவ்வளோ வந்து அற்புதம் செஞ்சு இவ்வளோ நீ ஊழியம் பண்ணி டயர்டாக இருக்க,
நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் நீ வனாந்தரத்துக்கு வந்துட்ட பிலிப்பு. உனக்கு கால் வலிக்கும் எனக்கு தெரியும், உன் கஷ்டம் எனக்கு தெரியும், இந்த கடினமான இடத்துக்கு நீ ஓடி வந்த எனக்கு தெரியும், உன் ஓட்டத்தையும் நான் பார்த்தேன். கர்த்தர் சொல்லிட்டாரேன்ட்டு உன் இருதயம் எப்படி அந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னு வேகமா போய் இந்த காரியத்தை நீ அற்புதமாய் நிறைவேற்றின அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இனி அடுத்து நீ ரிட்டன் நீ நான் சொல்ற இடத்துக்கு நீ போகணும்னா அது ரொம்ப தூரம், ஆசோத்துன்னு ரொம்ப தூரம் இருக்கு. அதுக்கு நீ நடந்து போகணும்னா உன் கால் இன்னும் வலிக்கும்பா. அதனால நானே உன்னை கொண்டு போய் விட்டுறேன். ஆமென். கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்குறாருங்க. நம்ம படுகிற பிரயாசம் பார்க்குறாரு. அநேக நேரத்தில் நடக்க முடியலன்ற நேரங்களில் எல்லாம் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன் ஆண்டவருக்கு தெரியும். நம்ம தான் புலம்புறோம், ஆண்டவரே எனக்கு கால் வலிக்கும் கை வலிக்கும். அங்கே போனால் நான் சோம்பேறி சொல்லுவான்ல, அங்கே சிங்கம் படுத்திருக்கோம், அங்கே வழியில் அது இருக்கும், நிறைய இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், சாக்கு போக்கு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது. அங்கே போயிட்டு வாங்க, இங்கே போயிட்டு பிள்ளைங்களை வேலை சொல்லுங்க. ஐயோ அங்கே போனால் அங்கே பயங்கரமா, அங்கே போனால் இங்கே கொடுக்க மாட்டேன், அங்கே கடை மூடி இருக்கும். இல்லை, சாக்கு போக்கு. இன்னைக்கு சாக்கு போக்கு தான் நிறைய இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் தந்திரமாய் கொடுத்திருக்கிற காரியம் இதுதான். ஏன்னு மட்டும் கேள்வி கேட்டு பாருங்களேன். ஏன் ப்ரேயருக்கு வரல, அதிகாலை ஜெபம் ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் போதும், எத்தனை லிஸ்ட்டு வரும் நீங்கள் யோசித்து பாருங்க. ஆனால் இதே இது அதிகாலையில் நீங்கள் ஒரு இது போகிறீங்க, வெளியில் நீங்கள் டூர் போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பணம் வாங்க போகிறீங்க, இல்லை ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, இல்லை வீட்டுக்கு கெஸ்ட் உங்களுக்கு பிடிச்சவங்க வர்றாங்க, எழும்புவோமா இல்லையா? யோசித்து பாருங்க. எத்தனை ஆண்டருடைய காரியத்துக்கு சாக்கு போக்கு, சபைக்கு போகாததுக்கு சாக்கு போக்கு. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஓட்டம் ஓடுகிறவர்களை விரும்புறதே இல்லைங்க. வேஸ்டா ஓடுறீங்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு ஆட்கள் குறைவு. கர்த்தருக்காய் ஓடுகிறவர்கள் ரொம்ப கம்மி. எல்லாரும் தான் ஓடுறோன்னு ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டம் எல்லாம் கர்த்தருக்காய் அல்ல, சுயத்துக்காய் ஓடுறாங்க, மாம்சத்துக்காய் ஓடுறாங்க. ஆனால் சொல்லிக்கிறது என்னவோ கிறிஸ்தவ ஓட்டம். அது ஆண்டவர் அங்கீகரிக்கலன்னு சொல்றார். எல்லாருடைய ஓட்டத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கல. கர்த்தருக்காய் உண்மையாய் ஓடுகிறவர்களுடைய ஓட்டம் தான், பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிறவர்கள் ஓட்டம் தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறவர்கள் ஓட்டம் தான், கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களுடைய ஓட்டம் தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். பிலிப்பு ஆண்டவர் ஆவியானவரே கூட்டிட்டு போய் ஆசோத்துல விடுறாருங்க. மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட இல்ல தேவ தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஓடின பிலிப்புவை ஆவியானவர் எவ்வளோ அற்புதமாய் கூட்டிட்டு போறார். நம்மளையும் கூட்டிட்டு போக மாட்டாரா? கால் வலிக்குதுப்பா, தூக்கி சும்மா பாருங்க, கர்த்தருக்காய் ஓடி பாருங்க. அன்று நினைச்சிருப்பாரு, ஆமாம்மானே, ஆமா மகளே, நீ எனக்காக என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வனாந்தரன்னு பார்க்கல, ரதத்தோடு ஓட தயங்கல, தேவ தரிசனத்தை நிறைவேற்றின நீ ஓடின ஓட்டம் அற்புதமானது. ஆண்டவர் எல்லாமே பார்த்துட்டு இருக்காருங்க. எவ்வளவு டயர்டா இருந்திருப்ப பிலிப்பு, நீ பட்டணத்துல ஊழியம் அவ்வளோ பிஸி, ஓட முடியாது என்று நினைத்த நேரத்துல இங்க ஒரு ஊழியத்தை ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்துல ஒரு மனுஷனுக்காக நீ ஓடி ஆகணும், தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவதில். இது எனக்கு என் கூட ஆண்டவர் நிறைய பேசினார், என் கூட பேசினார். டயர்டா இருக்குன்னு நீ உட்காந்துற. உண்மையாவே நான் சொல்ல போனா நேற்றைய தினத்துல இந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்பதாங்க ஆண்டவர் என் கூட பேசின காரியம். உண்மையாவே சொல்றேங்க, அவ்வளோ டயர்டு, அப்படி ஒரு டிஸ்மனரி, அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனை. அதோட நான் போய் பண்ணியே ஆகணும். நம்ம ஆர்ஃபனேஜ் சொல்லிட்டோம், ஓல்டேஜ் ஹோம் போயே ஆகணும், அங்கே வார்த்தை கொடுத்தே ஆகணும், அங்கே இருக்க மக்களை சந்தித்தே ஆகணும். கிளம்பியாச்சு, போயாச்சு, வந்து சேர ஈவினிங்கு முடியவே இல்லை, அவ்வளோ டீஹைட்ரேஷனு. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிறாண்டவரே, அடுத்த கால் வருங்க, வீட்டுக்கு நீங்கள் ஜோமான வரேன்னு வாங்க, ரெடியாக இருக்கிறோம். ரெடியாக போனோன்னு அந்த குட்டி பையன் சொல்கிறான், ஏன் இவ்வளோ நேரம் எங்களை காத்திருக்க வச்சிங்க? அழகாக பேசினா, ஏன் இவ்வளோ நேரம் காத்திருக்க வச்சிங்க? ஐயோ சாரி மகனே, ஆண்டி கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, படுத்துட்டேன். இல்லை, ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டுட்டு ஆண்டவரே ஒரு குடும்பம் இன்னொரு நாள் வந்துடுறேனே, இன்னொரு நாள் வரனே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆண்டவர், நோ, நீ கிளம்பு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், கிளம்பு. உண்மையாகவே அவ்வளோ வலி, கால்கள் அவ்வளோ வீங்கிருக்கு, வலிக்குது, வயிறு வலிக்குது, தலை ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் உண்மையாகவே டேப்லெட்டை போட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா பலப்படுத்தணும். சொன்னேன், இன்னொரு நாள் கூட போகலாமே, வெனஸ்டே கூட போகலாமே. இல்லை,
இல்லை, கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் சொன்னார், நான் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என்னை பலப்படுத்துவார். அவர் தூக்கி போன நாள் எவ்வளோ பெரிய ஆச்சரியங்க. பல நாட்கள் தூங்காமல் இருந்த குடும்பம், பல வேதனை அனுபவிச்சுட்டு இருந்த குடும்பம் அவ்வளோ சந்தோஷமாக கீழே வந்து வழி அனுப்புகிறாங்க. அந்த குட்டி தம்பி மேலேருந்து சொல்கிறான், என்ன அழகாக ஒரு வார்த்தை சொன்னான், டாட்டா என்னது 2 பேபிஸ் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ அழகா, அவ்வளோ சந்தோஷம், ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் கிளம்பி வந்தோம். சந்தோஷமாக சிரிச்சு பல நாட்கள் ஆயிருச்சுன்னு சொன்ன குடும்பம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் வந்து பயன்படுத்தணும்னு நினைச்சாரு. எங்கே போ சொல்கிறாரோ, நம்ம பலவீனங்கள் அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். கர்த்தருக்காக ஓடணுமே தவிர சோர்ந்து போய் எனக்கு என்னாலே முடியல, எனக்கே முடியல, என்னாலே நமக்கே நம்ம பிரயோஜனமாக இருக்கிறது இல்லை. எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது? எப்போ மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுறது? யோசித்து பாருங்க. ஆண்டருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணிச்சு ஓடினாதான் ஆண்டவர் பலப்படுத்துவார். நம்ம பலவீனத்தை சொல்லிகிட்டே உட்காந்துருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தேவ திட்டத்தை, தரிசனத்தை நிறைவேற்ற ஆட்களை, வேற ஆட்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. ஆண்டருடைய தரிசனத்தை நிறைவேற்றியதன் விளைவு ஆவியானவரே, போதும் பண்ணி ஓடினது, நீ டயர்டா இருப்ப. உண்மையாவே இந்த சம்பவம் எனக்கு நேற்று இது தியானிக்கும் போது அப்பா நான் அழுதேன். உண்மையாவே நீங்க தான்ப்பா என்னை கூட்டிட்டு போ, நீங்க தான்ப்பா தூக்கி சுமந்துட்டு போய் அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்தீங்க. இதே இன்சிடென்ட் தான் ஆவியானவரே கூட்டிட்டு போய் காரியத்தை. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ பல மணி நேரம் நின்று ஜோம் பண்ண இல்லை, அந்த பிசாசுக்கெல்லாம் கட்டி. அதுக்கே நம்மளுக்கு எனர்ஜி வேணும். பேசுறதுக்கே நம்மளுக்கு முடியலன்னா பேசுறதுக்கே எனர்ஜி வேணும். அத்தனை பலவீனத்திலையும் கர்த்தர் நம்மளை தூக்கிட்டு போறாருல்ல. இல்லை, இவ்வளோ நீ ஓடிட்டு வந்த, நான் தூக்கிட்டு போறேன் வா இந்த இடத்துக்கு. அப்படிதான் ஆண்டவர் நேத்து அற்புதமான காரியத்தை செஞ்சு கூட்டிட்டு வந்தார். ஆமே, கர்த்தரே நம்மளை சுமந்து கொண்டு போவார். அவர் சத்தத்தை கேட்டு தேவ தரிசனத்தில் ஓட ஆரம்பிச்சோன்னா நம்ம பலனே இருக்காதுங்க. உண்மை, அது நான் அனுபவிச்சு சொல்றேன், உண்மையா சொல்றேன். கர்த்தர் பலன் கொடுத்து அவரே தூக்கிட்டு போவார், அவரே நடத்தி செல்வார். ஆமேனா, அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். கடைசியா ஒரு நபர் எலியா. 1 ராஜாக்கள் 18:46 கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டுமாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல 3 விதமான ஓட்டத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு. ஒன்று, கர்த்தருடைய கரத்தின் கீழ் இருந்து ஓடணும். 2வது, அறையை கட்டி கொண்டு ஓடணும். 3வது, ஆகாபுக்கு முன்னாடி ஓடணும். 1 பேதுரு 5:6 நம்ம வாசிக்கிறோம், ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கள். தேவ கரத்துக்கு கீழே இருந்து தாங்க ஓடணும். ஆண்டருடைய கரம் நம்ம மேல இருக்குதா, அதை அனுதினமும் பார்த்துட்டு தான் ஓடணும். கர்த்தருடைய கரம் இல்லை அப்படின்னா நம்ம ஓட்டம் இஷ்டம் போல ஓட்டம் தான். ஆமேனா, அப்படிதான் ஓடணும். ஆபிரகாம் சாராள் அவங்க ஓடின ஓட்டம் ஒரே ட்ராக்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இல்ல. திடீர்னு ட்ராக்கை மாத்தி விட்டாங்க சாராளம்மா. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் இதுதான், நீ காத்திரு, வெயிட் பண்ண, உனக்கு குழந்தை கிடைக்கும், வாக்குத்தத்தின் பிள்ளை கிடைக்கும், எல்லாம் கரெக்டு தான் ஆண்டவரே. ஒரே மாதிரி நல்லா விசுவாசத்தோடு தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு சாராளம்மாளுக்குள்ள பிசாசு வந்து ஆலோசனை சொல்லி இல்லை, இது ஆபிரகாம்கிட்ட சொல்லி, ஆபிரகாம் சொல்லியிருக்கணும், இல்லப்பா நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன், நம்ம ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கிறோம், இந்த ட்ராக்ல இருந்து நம்ம மாறக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை இதுனா இதுதான், கர்த்தருடைய கரத்தின் கீழே இருந்து ஓடுறோம்னா இதுல தான் ஓடணும், இது நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இஸ்மவேலே வந்திருக்க முடியாது இல்லையா. ட்ராக்கே மாத்தியாச்சு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, கர்த்தருடைய கரத்தின் கீழே இருந்து அவர் என்ன சொன்னாரோ அந்த காரியத்திற்காய் நம்ம கீழ்ப்படிந்த கரத்தின் கீழே அடங்கி இருந்து ஓடணும். நாம சுயமாய் நாம இஷ்டத்துக்கு இல்ல, அது நல்லா இருக்குப்பா, இந்த பாதை நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கு, லோத்து அப்படித்தானே பார்த்துட்டு போனாரு. அது சோவாருக்கு போற வழியை எகிப்தை போலவும் கர்த்தருடைய தோட்டத்தை போல, ரெண்டும் பயங்கரமான ஆப்போசிட். கர்த்தருடைய தோட்டத்துக்கும் எகிப்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்ப அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போனாரு. எவ்வளவு பெரிய அழிவு. பார்வைக்கு இன்பமா இருக்கு, நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியாது. கர்த்தருடைய கரத்தின் கீழே இருந்து ஓட பழகி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கணுங்க. அப்பதான் பாதுகாப்பு, அப்பதான் சத்துரு நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்லைன்னா நம்ம ஓடும்போது நிறைய டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவான், பயங்கரமான போராட்டத்தை கொடுப்பான் இல்ல.
நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு எத்தனையோ காரியங்களை அவன் செய்ய ஆரம்பிப்பான். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் உண்மையாகவே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திற்குள்ளாக இருந்து நம்ம ஓடணும். அடுத்து அறையை கட்டி கொண்டு ஓடணும். எபேசியர் 6:11 சொல்லப்படுது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நீ ஓடு. ஏன்னா நம்மளுடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இந்த காரியங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தற்காப்பு ஆயுதம் அப்படின்னு சொல்றது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா. இது எல்லாமே தற்காப்பு ஆயுதம். தாக்கும் ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆமென். இது எல்லாத்தையும் தரித்து சத்தியம் என்னும் கச்சை, பெல்ட். யுத்தம் பண்ணும்போது இந்த பெல்ட் வந்து டைட்டா இருக்கணும் இல்லை, கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இல்லை, நம்ம வந்து அதை சரி பண்ண குனியும் போது சாத்தான் ஒரே அடியாக அடிச்சிருவான். அதனால தான் சத்தியத்தை சத்தியமாய் நம்ம வாங்கிக்கணும். ஆண்டவர்கிட்ட இதை விட்டு விலகவே கூடாது. ஆண்டவரே சத்தியமான காரியங்களை எங்களுக்கு அனுதினமும் நீங்கள் போதீங்கப்பா, இதுலேருந்து நான் வழி விலகவே மாட்டேன். இன்னைக்கு சத்தியமே காணும், உண்மையான சத்தியத்தை தேடணும். அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் இருக்கிறோம். ஸோ நம்ம அறையை டைட்டாக கட்டி கொண்டு இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடணும்னு ஆண்டவர் சொல்றாரு. யோவான் 17:17 உமது வசனமே சத்தியம். தேவ வார்த்தை எப்போதும் நமக்குள், நம்ம இருதயத்தில் நம்மை முற்றிலும் ஆளுகை செய்யப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாய் இருந்து ஓடணுன்றாரு. கடைசி ஆகாபுக்கு முன்னாடி நீ ஓடுப்பா. இஸ்ரவேலின் ராஜா அவர் இல்லை. இந்த ராஜாவுக்கும் ஒரு தரிசனம் இருந்தது, தீர்க்கதரிசி அவனுக்கும் தரிசனம் இருந்தது. இவனுடைய காரியங்கள் என்ன அப்படின்னா ஓடணும், அவ்வளவுதான். இவன் ராஜாவுக்கு தரிசனம் இருந்தாலும் கர்த்தரோடு கூட இல்லை, கர்த்தரோடு கூட ஐக்கியம் இல்லை. அவனுடைய தரிசனத்தில் அவன் ஓடுறான். அவன் சாப்பாட்டு பிரியன் இல்லை. அவர் சொல்லுவார், நீ போய் போஜனம் பண்ணு, மழை வரப்போகுது, பெருமழையின் இறைச்சலோ, நீ போய் சாப்பிடு, நீ சாப்பிட்டுட்டே தானே இருப்ப. உன் தரிசனம் அதுதானே, உன்னுடைய நோக்கம் அதுதானே, உலக காரியத்துல தானே நீ ஓடுற, நீ அதுக்கு ஓடிக்கோ. என்னைய குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். நான் போய் ஜபிக்கணும், மழை வரணும் இல்லை. ஆயிரம் அற்புதங்களை பார்த்தாலும் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தாலும் நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்ற ஆகாபுகள் இன்னைக்கு அநேகம் இருக்காங்க. நான் அப்படிதான் இருப்பேன், நான் இஷ்டம் போல சாப்பிடுவேன், இஷ்டம் போல வாடுவேன். ஏன்னா நான் தான் ராஜா, நான் தான் அந்த குடும்பத்தில் எல்லாமே இல்லை. நான் சொல்றதா நீங்க கேட்கணும். எத்தனை பேர் நான் டாமினன்ட் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை, நான் சொல்றத கேட்கலன்னா ஆட்டமா ஆடிடுறது வீட்டில், அவ்வளோ பிரச்சனை ரகலை. இதெல்லாம் வந்து ஆண்டருக்காக ஓடுகிற ஓட்டமே கிடையாதுங்க, கிறிஸ்தவ பிள்ளைகளே கிடையாது. நம்ம என்ன சொல்றோமோ, இந்த இடத்துல பொருள் இருந்தே ஆகணும், இது இல்லைன்னா அவ்வளோதான், வீடே கலவரம் ஆயிடும். இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ற சாட்சியா? ஆண்டவர் அவர்களோடு கூட இல்லை. எத்தனை ஆர்ப்பாட்டம் குடும்பத்தில், எவ்வளோ விதமான காரியங்கள், நான்ற எண்ணம் இல்லை. நான் சொல்றதான் கேட்கணும், நான் சொல்றதை கேட்டு இருக்குன்னா இரு, இல்லைன்னா கிளம்பி போ. எத்தனை விதமான அந்த ஆதிக்க, இதெல்லாம் வந்து துரைத்தனத்தின் ஆவி, பிசாசின் ஆவிகள், டாமினேட் பண்ற ஆவிகள் இல்ல. என்ன சொன்னாலும் நான் அப்படித்தான் இருப்பேன், எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா, நான் என்னால அப்படி இருக்க முடியாது. இதெல்லாம் அவ்வளோ அதுதான் அந்த ராஜா ஆகாபுக்கு இருந்தது, துரைத்தனத்தின் ஆவி. இங்கே இருக்க போகிறவர் போல் அநேகர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டோன்னா அந்த பண ஆசை, பொருள் ஆசை, வீடு, ஆஸ்தி, எப்போ பாரு அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இதுதான் இருக்கும். இவ்வளோ பணம் சேர்த்துருக்கேன், இவ்வளோ ஆஸ்தி சேர்த்துருக்கேன், இவ்வளோ என் பிள்ளைகளுக்கு சேர்த்துருக்கிறேன், இந்த காரியம் அந்த காரியம், இந்த ஒரு சண்டை, இந்த தகராறு, இவங்க வீட்டில் அப்படி பிரச்சனை. வாயை திறந்தாவே எல்லாம் உலக காரியங்கள். இப்பெல்லாம் உண்மையாகவே அது கேட்கவே பிடிக்கல. உலக காரியங்களையே பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. எப்போ பாரு உலக விஷயங்கள் தான், மாம்சத்துக்குரிய விஷயங்கள் தான். சாப்பாட்டுக்காக சண்டை போடுற குடும்பங்கள் உண்டு இல்லை. எனக்கு அது வைக்கல, இது வைக்கல, என்னோட இது எங்க, என்னுடைய சாப்பாடு அவன் சாப்பிட்டான், இவன் சாப்பிட்டுட்டான் இல்லை. உணவுக்காக சண்டை போட ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஆண்டவரை சோதித்த காரியம், அந்த 3 காரியம் பாருங்களேன். எல்லாம் சாப்பாட்டுக்காகவும், நம்ம இந்த உலக ஆஸ்திக்காகவும், பட்டம் பதவிக்காகவும் தான் சாத்தா வந்து கரெக்டாக அந்த சோதனையை ஜெயித்த ஆண்டவர் தான் நம்மளையும் பார்த்து சொல்றாரு, இந்த விஷயத்துக்காக நீ சண்டை போடாத, இது சாத்தானுடைய காரியம். சாப்பாட்டுக்காக சண்டை போடுறது, உலக பொருளுக்காக சண்டை போடுறது, சொத்துக்காக சண்டை போடுறது, ஆஸ்திக்காக சண்டை போடுறது, பணத்துக்காக சண்டை போடுறது. சண்டை போடாத, எடுத்துட்டு போகட்டும், யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு போகட்டும். உனக்கு கர்த்தர் இருக்கிறார், அது பெரிய சொத்தாய் போதும் இல்லை.
அப்படிப்பட்ட எண்ணத்துக்குள்ளாய் நம்ம வந்துட்டோம்னா தான் இந்த ஓட்டம் பிரயோஜனமா இருக்கும். கர்த்தருக்காய் ஓடுகிறோம், இவர்களுக்கு முன்பாக நம்ம ஓடணும். அப்படி அந்த பண ஆசை இருக்கிற ஆகாபுக்கு முன்னாடி, இச்சைகள் இருக்கிற இந்த ஆகாபு ஜனங்களுக்கு முன்னாடி அவர்களோட சேர்ந்து ஓடணும்னு நினைக்க கூடாது. அவர்களுக்கு பின்னாடி நாம பின்தங்கிடக்கூடாது. நம்மளுடைய அவங்க மட்டும் வச்சிருக்காங்க, அவங்க மட்டும் எடுத்துட்டு போறாங்க, அவங்க மட்டும் போகட்டுமே, எல்லாம் அழிந்து போகிற பொருள் தானே, தூக்கிட்டு போகட்டுமே. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல பிரிவினைகள், சண்டைகள் இதனால இல்ல, பணம், பொருள், சொத்து, சுகம், இதுக்கு தாங்க சண்டையே வருது. இதனால சமாதானத்தை இழந்து இன்னைக்கு குடும்பங்கள் அவ்வளோ பிரிவினை வந்து பேசுறதே இல்லை, பல வருஷமா பேசுறது இல்லை. போட்டு எங்க போயிட போறாங்க? எனக்கு சொத்து ஆண்டவர் இருக்காருங்க, எல்லாமே அவர் தாங்க. சும்மா சாப்பாட்டுக்காகவும் பொருள்களுக்காகவும் என்னோட தான் எடுத்துட்டு நான் அழகா நான் எனக்கு பிடிச்சி வாங்கினேன், எனக்கு பிடிச்சி. இது வந்து ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அழகே கிடையாதுங்க. இப்படிப்பட்டவர்கள் வந்து ஆண்டவருக்காக ஓடுறோன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்ட்டார் ஆண்டவர். ஆண்டவருக்காக எதையும் இழக்க தயாரா இருப்பவர்கள் தான் கர்த்தருடைய கிறிஸ்தவ ஓட்டத்துல ஓடுகிற ஒரு காரியமா இருக்கும். தேவனுக்காய் அது விட்டுட்டு இருக்க முடியல, அது இழந்துட்டு இருக்க முடியல, அதை விட முடியல அப்படின்னாலே நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடுறதுக்கு தகுதியே இல்லை. எது இருந்தாலும் இல்லாட்டி ஆண்டவர் என் கூட இருக்கார்ல, அவரோட நான் ஓடுறேன். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். இந்த ஆகாப் மாதிரி இருக்கிறவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்க ஓடணும். ஆகாப் நினைச்சிருப்பான், சரியான லூசுடா இல்ல, என் கூட ரதத்துல வராம வெறுங்காலில் எனக்கு முன்பாக ஓடுறானேன்னு. ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவனுக்குள்ள இருந்துச்சு. மழைப்படாம, கஷ்டப்படாம, ஜாலியா, வசதியா. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வசதிகளை தேடி இருக்க முடியல. வெளியே போனா வெயில் அடிக்குது, ஏசிக்குள்ளேயே இருந்து பழகியாச்சு. ஏசி இருக்கா, அது இருக்கிற இடமா பார்த்து, அது இருக்கிற கடையா பார்த்து, அது இருக்கிற அந்த பொருட்கள் வாங்குற இடமா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், அப்படி இருக்கிற இடமா பார்த்து தான் நம்ம ஓடுறோம், கம்ஃபர்ட் ஜோனை தான் தேடுறோம். ஆனா இங்க என்ன ஆச்சரியம், ஆகாப்புக்கு முன்னாடி எலியா ஓடுறார் வெறுங்காலில், அறையை கட்டி கொண்டு வேகமா மழையை எதிர்நோக்கி. கஷ்டப்பட்டாலோ அவனுடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாங்க. எப்படி ஓட முடிஞ்சது? எலியா மேல் இருந்த அபிஷேகம், ஹல்லேலூயா. எலியா மேல் இருந்த வல்லமை, ஆண்டவர் கொடுத்த, ஆவியானவர் கொடுத்த பலம், அதனால ஓட முடிஞ்சதுங்க. எப்ப அந்த தாட் வருதோ, இவங்களோடலாம் சேர்ந்து ஓட முடியாது, நம்ம குடும்பத்துல தான் இருப்பாங்க, இவங்களோடலாம் சேர்ந்து ஓட முடியாது என்று முடிவெடுத்து, அப்பா எனக்கு பலன் கொடுங்க, இவர்களுக்கு முன்பாக நான் ஓடணும். சில பேரோடு சேர்ந்து ஓடணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும். அவங்களுடைய காரியங்கள் வேற, நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனமே வேற. அந்நிய நுகத்தோடு புறஜாதியரோடு ஓட முடியாது, நம்மளை காலி பண்ணிடுவாங்க. சர்ச்சுக்கு சேர்ந்து போல நினைச்சா முடியாது, அவங்க ஆண்டவருக்குள்ள வராததுனால, கர்த்தருடைய அருமை தெரியாததுனால ரொம்ப ஸ்லோவா நம்ம டயத்துக்கு போக முடியாது. நம்மளுடைய ஆத்துமாவை நம்ம தான் காப்பாத்திக்கணும். இன்றைய நாட்கள்ல ஆண்டவரே சொல்லியிருப்பார், யோசுவால 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்களுக்கும் ஜனங்களுக்கும் இடையே 2000 முழ தூரம் இடைவெளியில் இருக்கணும். எல்லாரும் ஒரே கானானுக்கு தான் போறாங்க, ஆனா சேர்ந்து ஒன்னா நடந்து போவது தேவ கட்டளை அல்ல. ஆனா இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விசுவாசிகளோடு சேர்ந்து செய்யலாம். கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஆசாரியர்கள் தனியா தான் ஓடணும், ஜனங்கள் அந்த டிஸ்டன்ஸ்ல தனியா தான் வரணும், அப்பதான் ஓட முடியும். இதுதான் பரலோக கட்டளை. இது தேவனுடைய பாதையில நம்ம ஓடுகிற ஓட்டம், பாவத்தை விட்டு, பாரத்தை விட்டு ஓட வேண்டிய காலம், பெருமழையின் காலம், எழுப்புதலின் காலம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அதை தான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டம் விசுவாச ஓட்டமா இருக்கணும். ஆமென். அற்புதமான விசுவாச ஓட்டத்தை ஓடி ஜெயமாய் முடித்து நீதியின் கிரீடத்தை அவர் பெற்றுக்கொண்டது போல, எத்தனை பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளுடைய ஓட்டம் ஆண்டவரை நோக்கி மட்டும்தாங்க இருக்கணும். பிரச்சனையை பார்க்கக்கூடாது, நம்ம காரியங்களை பார்க்கக்கூடாது, எதையும் பார்க்காம கர்த்தரை மட்டும் பார்த்து ஓடினீங்கன்னா இந்த பிரச்சனையை தாண்டி போவதற்கு, கடந்து போவதற்கு. நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? பிரச்சனை வந்தோடனே அதுக்குள்ள அப்படியே உட்காந்துருது,
உட்காந்து அழுது 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 அழுதுலே மூழ்கி போயிடுது. திரும்ப ஆண்டவர் வந்து இறக்கப்பட்டு நம்மளை தூக்கி திரும்ப கழுவி நம்மளை சுத்திகரித்து திரும்ப ஓட வைக்கிறார். இதுதான் நடக்குது. நீங்கள் ஆண்டவரையே பார்த்துட்டே ஓடினீங்கன்னா கீழே இவ்வளோ பெரிய பாதாள குழி மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தாண்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அதை அந்த குழி இருக்கு தாண்டுன்னு ஆவியானவர் தூக்கி அங்கே தாண்ட வைப்பார். நம்ம பிரச்சனையே வேணாண்டவர், எனக்கு இந்த பிரச்சனை வரவே கூடாது ஆண்டவரே, என் குடும்பத்தில் அழுகையே வரக்கூடாது ஆண்டவர், என் குடும்பத்தில் இழப்பே வரக்கூடாது, இந்த குடும்பத்தில் இந்த கஷ்டமே இப்படித்தான் ஜெபம் பண்ணுறமே தவிர, பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதை தாண்டுவதற்கு எனக்கு ஆவியான பலன் கொடுங்கப்பா. ப்ரேயரை மாற்றி பண்ணி பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உன் ஃபோக்கஸ் என் மேலே மட்டும் வை மகளே, என் மேல மட்டும் வை. நீ சுத்தி இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, உன்னை டைவர்ட் பண்ற காரியங்கள் எதையும் நீ பார்க்காத. கர்த்தராகிய தேவனாகிய என்னை மட்டும் நீ நோக்கி பாரு, ஈஸியா உன்னை தாண்ட வைப்பேன். அல்லேலூயா. நீ ஈஸியா நீ இதை கடந்து போவ, அதுக்குள்ள நீ மூழ்கி போக மாட்ட. இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? நெருங்கி வருகிற பாவத்தை உதறி தள்ளணும், பாரத்தையும் உதறி தள்ளணும். தேவையில்லாத கவலைகள் தாங்க இன்னைக்கு ரொம்ப அழுத்துது நம்மள. லௌகீக தூக்கம் இல்லை, ஐயோ அவங்க நம்ம சொன்ன இப்படி நடக்கலை, இவங்களை இப்படி சொன்ன நடக்கலை, இந்த காரியம் நடக்கலாம், எல்லாத்தையும் அதான் ஆண்டவர் சொல்லிட்டார்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிருமா, அவர் உன்னை ஆதரிப்பா, நீதிமான ஒருபோதும் வசனமும் அடுத்து அதுக்கான வசனத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாரே. எதுக்கு நம்ம பாரத்தோடு ஓடணும்? பிள்ளைகளை குறித்து பாரோம், கணவனை குறித்து பாரோம், இல்லை வேலையை குறித்து பாரோம், எதிர்காலத்தை குறித்து பாரோம், எத்தனை பாரங்கள் அத்தனையும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நெருங்கி வருகிற எந்த பாவ காரியங்கள், விட முடியலன்னு நினைக்கிற பாவ காரியங்கள் அத்தனை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஃப்ரீயாகி ஆண்டவருக்காக நம்ம ஓட ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை நிரப்பி 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 அவருடைய தரிசனத்தை அழகாய் நிறைவேற்றுவாருங்க. ஆமேனா? எல்லாரும் கண்களை மூடலாம், ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடும்படியாய், நம்மளும் பவுலை போல ஓட்டத்தை முடிக்கும்படியாய், விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் விரும்புகிறார். 7 வித காரியங்களை ஆவியானவர் இன்னைக்கு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். பரிசுத்தத்தை நோக்கி ஓடு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடு, தரிசனத்தை நோக்கி ஓடு, கர்த்தருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருந்து ஓடு, உன் அறையை கட்டி கொண்டு ஓடு, ஆகாப்புக்கு முன்பாக ஓடு, விசுவாசத்தோடு ஓடு. ஹல்லேலூயா. அப்போ ஏற்பட்ட காரியம் நமக்கு இருக்கும்போது கர்த்தராகிய தேவன் நிச்சயமாய் நம்மை பரலோக ராஜ்யத்தில் நம்மை பங்கடைய செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய ஓட்டம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், இன்றைய நாளில் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினதற்காய் நன்றி அப்பா. தேவனுக்காய் ஓட அப்பா, தேவைகளுக்காய் நாங்கள் ஓடாதபடி, வார்த்தைக்காய் ஓட, வசதிக்காய் ஓடாதபடி, உண்மைக்காய் ஓட, உலகத்திற்காய் ஓடாதபடி, பரிசுத்தத்திற்காய் ஓட, பணத்திற்காய் ஓடாதபடி, நித்தியத்திற்காய் ஓட எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இன்னைக்கு எங்களுடைய ஓட்டம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா அது நாங்கள் எடுக்கிற இந்த பிரயாசங்கள் ஓட்டங்கள் எல்லாம் வீணாய் போகக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய ஓட்டம் வீணாய் ஓடுறீங்க. எதுக்கு ஓடுறீங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. எதுக்காக உங்களுடைய ஓட்டம் இருக்கு? அன்னுதினம் ஓடுற, கரெக்டு தான், எதுக்கு நீ ஓடுற? உன்னுடைய ஓட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக இருக்கே, அது எனக்கு அது சந்தோஷமா இல்லையேன்றார் ஆண்டவர். ஆமேனா? ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுங்க. நெருங்கி வருகிற பாவம் வேண்டாம்ப்பா, எல்லா பாரத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஃப்ரீயாய் நான் தேவனுக்காய் நான் ஓடணும் சுவாமி, நல்ல ஃப்ரீயாக ஓடணும்ப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், என் தேவனுடைய வார்த்தையில மட்டும் நிறையப்பட்டவளாய் பரிசுத்தத்தை நோக்கி ஓட அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து ஓட, தரிசனத்தை நோக்கி ஓட, கர்த்தருடைய கரத்தின் கீழ் அடங்கி இருந்து ஓட, அறையை கட்டி கொண்டு ஓட, ஆகாபுக்கு முன்னாடி ஓட, விசுவாசத்தோடு ஓட கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஓட்டம் இப்படிப்பட்டதா இருக்க, பிரயோஜனம் உள்ளதா இருக்க, பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஓடி ஆண்டவரே அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிற ஓட்டமாய் இருக்கணும். வழியிலே அழிந்து போகிற ஓட்டம் அல்ல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், வழியிலே ஆண்டவரே அப்பா நின்று போகிற ஓட்டம் அல்ல எங்களுடைய ஓட்டம். ஆரம்பிச்சோம்னா முடிவில் போய் நிற்கணும்ப்பா அப்பா. அப்பேற்பட்ட ஓட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறீங்க. நித்திய ராஜ்யத்துக்குள் நாங்கள் பங்கடைகிற ஓட்டமாய் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா எங்கள் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்கிற ஓட்டமாய் இருக்கணும். அப்பேற்பட்ட ஓட்டத்தை தேவன் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஆண்டவரே மகிமையில நாங்கள் சேரும் வரை நாங்கள் ஓட்டத்தை நிறுத்த
மாட்டோம் ஆண்டவரே. என் தேவனுக்காய் இந்த காரியங்களை மனதில் வைத்து கொண்டு நாங்கள் ஓட ஆரம்பிப்போம். வந்து முடிவில் என் தேவனை வந்து தரிசிப்போம் ஆண்டவரே. என் தகப்பன் எங்களுக்கு உதவி செய்வீங்க. ஓட முடியாத இடங்கள்ல கர்த்தரை தூக்கிட்டு போவேன்னு சொல்லியிருக்கீங்க. வார்த்தை சொல்லுதுப்பா, ஓட முடியாத இடங்கள்ல கர்த்தர் எங்களை சுமந்து போவீங்கன்னு சொல்லியிருக்கு, தாண்ட வைப்பீங்கன்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வீங்கன்ற விசுவாசத்தோடு நாங்க ஓடுறோம்ப்பா, விசுவாசத்தோடு ஓடுறோம்ப்பா. பாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி போவதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனை கொடுப்பீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். சந்தோஷமாய் ஓடுறோம்ப்பா, பொறுமையாய் ஓடுறோம்ப்பா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் நியமித்திருக்கிற இடத்துல ஓட்டத்துல ஓடுறோம்ப்பா. அப்பா மற்றவங்க ட்ராக்ல அல்ல, எங்களுக்கு என்று யாருக்கு என்னென்ன காரியம் நியமித்திருக்கிற அதுல தான் ஓடுறோம்ப்பா. மற்றவங்களை வேடிக்கை பார்த்துட்டு அல்ல, தேவனை மட்டும் நோக்கி பார்த்துட்டு ஓடுகிற ஓட்டமா எங்களுடைய ஓட்டம் இருக்கட்டும். அப்பா அவங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற அத்தனை பேருடைய ஓட்டத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அப்பா அந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க, பிரயாணங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா திருச்சி போற காரியங்களையும் நாலுமாவடி போற காரியங்களையும் கர்த்தர் நீர் இந்த வாரத்துல ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. ஊழிய காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே அப்பா பொறுப்பேற்று செய்யும்படியாய் பிள்ளைகளை நீர் உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா நீரே பொறுப்பேற்று ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்த்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.